ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இன்றைக்கு குடும்பத்திற்காக விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான உள்ள ஒரு வார்த்தையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, நீதிமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாய், இருதயத்திலே பரிசுத்தமுள்ளவனாய், கைகளிலே மாசில்லாதவனாய், சுத்தமுள்ளவனாய் இருக்கிறவன் நீதிமான். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் அந்த நீதிமானுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். கவனிங்க, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுது. பாருங்க, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். கவனிங்க, பிசாசானவன் நீதிமானுக்கு தான் தொல்லை கொடுக்கணும், நீதிமானுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து அவனை கீழே விழத்தள்ளணும் என்று பலவிதமான யோசனைகள், சதி மோசங்களை பிசாசானவன் நினைத்து கர்த்தருடைய பிள்ளையாகிய நீதிமானுக்கு எதிராக தான் அநேக காரியங்களை நடப்பிப்பான். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு காரியம் கூட நீதிமானுக்கு எதிராய் ஒரு காரியத்தை கூட கர்த்தர் வாய்க்கவே செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியமும், ஒரு இம்மி அளவும் நீதிமானை தொட கர்த்தர் அனுமதிப்பதே கிடையாது. ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகம். கவனிங்க, கர்த்தருடைய காருண்யம், அவருடைய பலத்த கரம், அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், தயவு, கிருபை, இந்த காருண்யத்துக்குள்ள கர்த்தர் பாதுகாத்த அந்த காருண்யம் தான் நமக்கு கேடகம். கவனிங்க, இந்த நீதிமானுடைய கேடகமே காருண்யம். கர்த்தருடைய காருண்யம் ஒரு கேடகத்தை போல. கவனிங்க, எதிரி தாக்கும் போது ஒரு கேடகம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒரு கேடகத்தை போல நீதிமானுக்கு கர்த்தருடைய காருண்யம் ஒரு கேடகத்தை போல, கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. சூழ்ந்து கொள்ளும் எப்படிங்க? கேடகம்னா முன்பாக மாத்திரம்தான் இருக்கும், ஆனா கர்த்தர் பாருங்க, அவருடைய கேடகம் நம்மை சுற்றிலும் சூழ்ந்து. அப்படின்னா என்னங்க? கேடகம்ன்றது ஒரு பக்கம் தானே இருக்கும். உலகத்துல ஒரு எதிரி தாக்கும் போது கேடகம்ன்றது ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மையும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இதே சங்கீத புஸ்தகத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை குறைவுபடுகிறவர்களாய் கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். அல்லேலூயா. பிசாசானவன் அதுக்குதான் முயற்சி செய்யறான். நீதிமானுடைய பிள்ளைகள் இல்ல, அங்க குடும்பத்தை கீழே தள்ளணும், நீதிமான கீழே தள்ளணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற இந்த குடும்பத்தை ஒன்னெல்லாம மாற்றணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தையின் மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு இம்மி அளவும் நீதிமானுடைய வம்சங்களை, நீதிமானுடைய பிள்ளைகளை, நீதிமானை சத்ருவானவன் ஒன்றும் ஒரு இம்மி அளவும் தொடவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தருடைய கேடகம் நமக்கு இருக்கும்போது ஒரு பயமும் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், மேலானவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இந்த பூமியிலும் அண்ட சராசரங்களை. அவ்வளவு பெரிய தேவன் நமக்கு கேடகமா இருக்கும்போது எதுக்கு பயப்படுவார்? அவரை தொழுது கொண்டு, அவரை ஆராதித்து, அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த காரியத்தை மாத்திரம் செய்வோம். நம்முடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை எடுத்துரைத்திருக்கிறார். நீதிமானை
ஒரு நாளும் சத்ரு அணுக முடியாது. நீதிமானை ஆசீர்வதித்து கவனிங்க, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் கர்த்தர் இன்றைக்கே உங்களை சூழ்ந்து கொள்கிறார். உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு அநேக எதிர்ப்பின் காரியங்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், உங்களை எதையாவது செய்யணும்னு பிசாசு நினைத்திருக்கிறான, கவனிங்க, ஒரு எம்மி அளவும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. எம்மி அளவும் உங்களை தொடவும் முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய காருண்யம் உங்களுக்கு கேடகமாய் துணை நிற்கிறது. ஆமே. நிச்சயமாக இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம், கர்த்தருக்கு என்று பலப்படுவோம். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்களாய் ஏசப்பா இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. நீதிமானை ஏசப்பா அவர்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறேன். ஏசப்பா எந்த விதமான சத்ருவின் மோதல்கள், சீரல்கள், எந்த காரியமும் ஒரு எம்மி அளவும் அணுகாதபடிக்கு, அசைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்க. நன்றி. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீராக. கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடர செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். தொடர்ந்து வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், விசுவாசிப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் உழைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless your family. Amen.